ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பள்ளி மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டுக்கான பள்ளி வேலை நாட்கள் விவரத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை நாட்கள் ஸ்கூல் லீவ் இருக்க போது, உங்களுக்கு ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லிக்கான எக்ஸாம்லாம் எப்போ நடக்க போகுது, அதுக்கான லீவ் எப்போ, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தில் 2026-27 கல்வியாண்டுக்கான ஒரு டைம் டேபிளை பார்த்தா கொடுத்துருக்காங்க. வேலை நாட்கள் விவரம் ஒவ்வொரு மந்த்தும், ஸோ ஜூன் மாதம் பார்த்தா வார விடுமுறை மற்றும் பருவ விடுமுறை எவ்வளோ, விடுப்பு நாட்கள் எவ்வளோ, வேலை நாட்கள் எவ்வளோ, கூடுதலாக சனிக்கிழமை வேலை நாள் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி இதில் டைம் டேபிள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த கல்வியாண்டில் 210 நாட்கள் தாங்க உங்களுக்கு ஸ்கூல் இருக்க போது. 155 நாட்கள் விடுமுறை இருக்குது. மொத்தமாக 365 நாட்களில் 210 நாள் மட்டும்தான் ஸ்கூல், மீதி இருக்க 155 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு முதல் பருவத் தேர்வு நாட்கள் செப்டம்பர் 17லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்க போதுங்க. லீவ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 26லேருந்து அக்டோபர் 4 வரைக்கும் லீவ் விடுறாங்க. 9 நாட்கள் லீவ் இருக்க போது. இரண்டாம் பருவத் தேர்வு ஆஃப் இயர்லிக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 15லேருந்து டிசம்பர் 23 வரைக்கும் இருக்க போது. ஸோ ஆஃப் இயர்லி லீவ் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 24 முதல் ஜனவரி 3 வரைக்கும் விடுமுறை இருக்குதுங்க. மொத்தமாக 11 நாட்கள் ஆஃப் இயர்லிக்கான லீவ் இருக்க போது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் ஏப்ரல் 7 முதல் 23 வரைக்கும் இருக்க போது, அதாவது முழு ஆண்டு தேர்வு. ஸோ வேலை நாட்கள் எப்போ லீவ் எப்போ இருக்க போகுது அப்படின்னா ஏப்ரல் 24லேருந்து மே 31 வரைக்கும் 38 நாட்கள் வரைக்கும் லீவ் இருக்குது அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கல்வியாண்டுக்கான மொத்த டைம் டேபிள் தாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்பப்பெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாரி. ஸோ இதுதாங்க உங்களுக்கான டைம் டேபிள். ஃபுல் ஜூன் மாதம் மொத்தமாக எத்தனை வேலை நாட்கள் இருக்க போது 1 by 1 டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை நாட்களாக வார விடுமுறையாக அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலை இல்லைனா டைம் டேபிள், ஆகஸ்ட்டில் பார்த்தா எப்போ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்போ, ஆஃப் இயர்லி எக்ஸாம் எப்போ, காலாண்டு தேர்வு தொடக்கம், காலாண்டு விடுமுறை தொடக்கம் எல்லாமே உங்களுக்கு மொத்த டைம் டேபிளை பார்த்தா இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், அரசு விடுமுறை நாட்கள் எப்பப்போ வருது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், மொத்த டைம் டேபிள் அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க கேலண்டர் மாரி. இதில் லீவ் நாள் எப்போ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான டைம் டேபிள். எல்லாத்துக்கான ஒரு டைம் டேபிளை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு தமிழக பள்ளி மாணவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.